அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். இந்த தமிழ் பாப்பா எப்ப பாரு அழுக்கு கூடையிலே அழுக்கு துணியே போடாது, கூடைக்கு கீழே தான் போடுறது. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றா. ஒரு நாளைக்கு இருக்க பாரு அவளுக்கு, அவளையே தோய்க்க விடுற. எதுக்கு நீ புலம்புற? எதுக்கா? அங்க பாத்தியா, இவ்ளோ துணிய கூட மேல போட்டிருக்கா. கூடைக்கு கீழே பாதி கிடக்குது, ஆனா கூட உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுல தனி கூட வேணும்னு சண்டை போட்டு வாங்கினா, ஆனா கூடக்குள்ள ஒரு துணி கூட இல்ல. என்ன கிருஷ்ணா, நீ கேள்வி கேட்ட நான் பதில் சொன்னேன். நீ ஒன்னும் சொல்லாம என்னையவே பாத்துட்டு இருக்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? தலை ஏதாவது வலிக்குதா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. இந்த கிருஷ்ணா காஃபி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? மாலினி, இங்க உட்காரு. என்ன கிருஷ்ணா, எனக்கு வேலை இருக்கு. உட்காரு. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு? நீ காஃபி குடிச்சியா? நான் இப்பதான் குடிச்சேன். நீ முதல்ல அதை குடி. என்ன ஆச்சு கிருஷ்ணா? தமிழுக்காக நீ எவ்வளவோ செய்யற. தமிழ் உன்னை அத்தனை சொல்றது உனக்கு கஷ்டமா இல்லையா? தமிழுக்கு நீ எல்லாமே பண்ற, ஆனா அவ உன்னை அத்தனை சொன்னது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாரு, அவ சொல்றாங்கிறதுக்காக நீ தமிழ் எதுவும் சொல்லிடாத மாலினி. என்ன கிருஷ்ணா அப்படி சொல்ற? தமிழ் என்ன அத்தனை சொன்னதுக்காக நான் எதுவும் சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா? நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. நானும் நேத்திக்கே அவகிட்ட பேசிட்டேன். அப்புறமா அவளே வந்து அம்மான்னு சொல்லிட்டா. ஆனா அவ சொன்னது கூட வலிக்கல. நீ இப்படி சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கு. இல்ல, நீ ரொம்ப அழுதியா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் நான் அப்படி நினைச்சேன். சாரி மாலினி. மாலினி, என் மேல கோவமா இருக்கியா? கோவம் இல்ல கிருஷ்ணா, வருத்தமா இருக்கு. மாலினி சாரி. எனக்கும் குழந்தை மேல ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன அப்பான்னு கூப்பிடுற ஒரு பாப்பாவோட குரல் எனக்கு அப்பப்போ கனவுல வருது தெரியுமா? தமிழ் எப்படி இருந்தாலும் அவ தங்கச்சி மாவ தானே அம்மான்னு சொல்லுவா. கிருஷ்ணா, அது அப்படிதான். உன்னை அம்மான்னு கூப்பிட்டாலும் அவ சுந்தரிக்கு தானே. கிருஷ்ணா, என்ன அப்பான்னு யார் கூப்பிடுவா? நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லல்ல. கிருஷ்ணா, என்ன பேசுற நீ? பேசாம நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? இல்ல கிருஷ்ணா, தமிழ் குழந்தைத்தனமா ஏதோ பேசிட்டா. அத நானே மனசுல வச்சுக்கல. நீ அதை போட்டு குழப்பிக்கிற. நமக்கு ஆண்டவன் கொடுக்கும் போது கொடுக்கட்டும். அது வரைக்கும் தமிழ் தான் நம்ம குழந்தை. நான் அவளுக்கு அம்மாவா இருக்கதான் ஆசைப்படுறேன். அவளுக்கு அம்மாவா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். தமிழ் ஒண்ணு அப்போதைக்கு அம்மான்னு சொல்லிருப்பா, ஆனா எப்பவுமே அப்படி கூப்பிட மாட்டாமா. அவ அம்மான்னு கூப்பிட்டா என்ன, கூப்பிடலனா என்ன? நான் அவளுக்கு அம்மாதான், அவ எனக்கு குழந்தைதான். மாலினி, என்ன சொல்ற? நிஜமாதான் சொல்றியா? ஆமா கிருஷ்ணா, நிஜமா அவ எனக்கு குழந்தைதான். உனக்கு திருப்தினா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப சரி, இப்படி முகத்தை வச்சிருக்காத, பார்க்க பிடிக்கல. நீயும் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் மாலினி. அத பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப நான் சிரிச்சிட்டு தான் இருக்கேன், நீ நிம்மதியா இரு. இரு, நான் போய் துணியை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்.